அப்பா விரவு எடுத்துட்டு வரதுக்குள்ள போதும் போதும் ஆகுது. ஒரு காலத்துல ஏன்னா 10 சிமாடுனாலும் 10 நிமிஷத்துல அள்ளி கட்டிக்கிட்டு வந்துருவேன். இப்போ ஒரு சிமாடு தூக்கிட்டு வர முடிய மாட்டேங்குது. ஐயோ அப்பா. என்ன அது, நம்ம வீட்டுக்காரர் வந்துட்டாரு போல இருக்கு. என்னடா இது ஒரு ஆச்சரியம், நேரமா வீட்டுக்கு வந்துட்டீங்க? வேலை முடிஞ்சதுதான் அதான் வந்துட்டேன். வேலை முடிஞ்சதுன்னா உங்க மாப்பிள்ளைய கூட்டிக்கிட்டு ஊரே அளந்துகிட்டுல வருவீங்க. ஏன் உங்க மாப்பிள்ளைய கூட்டிட்டு வர போகலையா? அவர் ஊருக்கு போயிட்டா. அப்படியே ஊருக்கு போயிட்டாரா? சொல்லவே இல்ல. இல்ல, மணி ஆகி போச்சு, வீட்டுக்கு வந்துட்டு போனா லேட் ஆகி போயிரும்னாரு. அப்புறம் அப்படியே ஊருக்கு கிளம்பிட்டாரு. சம்பளம் வாங்கிட்டாரா? அதெல்லாம் வாங்கிட்டாரு. அதானே, அப்படி சொல்லுங்க. சம்பளம் வாங்கினோடனே அப்படியே வீட்டுக்கு எடுத்துட்டு போயிட்டாரு. சம்பளம் வாங்கினா எல்லாரும் வீட்டுக்கு தான் போவாங்க, காட்டுக்கா போவாங்க. ஆமா, உங்களுக்கு புத்தி இருக்குதா என்னன்னே தெரியல. அவரெல்லாம் பாருங்க, நல்ல விவரமா ஒத்தையா வந்தாங்க, நல்ல வேலை செஞ்சாங்க, கை நிறைய சம்பளத்தை வாங்கிட்டு தான் கிளம்பியாச்சு. இத்தனை நாள் இந்த வீட்டுல தின்னோமே வச்சோமே ஒரு வார்த்தை சொல்லிட்டு போறதுக்கு என்ன? ஏண்டி அவரு நான் கூப்பிட்டேன்டி, ஆனா என்ன ஆகி போச்சுன்னா போன உடனே அங்க தங்கச்சியை கூட்டிட்டு வரணும். அதுவும் இல்லாம மாப்பிள்ளை அவங்க தங்கச்சி எல்லாம் கல்யாணம் முடிச்சு வந்திருக்காங்க, அவங்களுக்கு வேற விருந்து வைக்கணும். அதனால நான் போகணும் மச்சான் அப்படின்னு சொன்னாப்படி. அதனாலதான் சரி போயிட்டு வாங்கன்னு விட்டேன். அவங்களும் நல்ல விவரமா தான் இருக்கிறாங்க. சம்பளம் வாங்கினா அப்படியே பக்குவமா எடுத்துக்கிட்டு போயிட்டாங்க. ஏன் இங்க இருந்து நமக்கு இத்தனை நாள் இங்க சாப்பிட்டாரு வச்சாரு ஒரு 10-20 ரூபாய் கொடுக்க கூடாது? என்னடி பைத்தியக்காரி மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிறவ? அவருக்கு என்ன நீ தனியாவா வள வச்சு ஆக்குன? நம்ம வீட்டுல சாப்பிட்டாரு, இதுல என்ன இருக்குது? மாப்பிள்ளை விட்டு கொடுக்க மாட்டீங்களே? ஆமா, விட்டு கொடுக்க மாட்டாங்க. விட்டு ஏண்டி அப்பயும் அவர் இருந்துட்டு 1000 ரூபாய் காசு சம்பளத்தை வாங்கிட்டு 1000 ரூபாய் கொடுத்தாரு. இந்தாங்க மச்சான், இத்தனை நாள இங்க இருந்தேன், சாப்பிட்டேன், வச்சேன், இன்னைக்கு ஊருக்கு கிளம்புறேன், இந்தாங்க இந்த சம்பளத்தை புடிச்சுக்கோங்க அப்படின்னு கொடுத்தா. அப்படியே 1000 ரூபாய் வச்சுக்கோங்க. நான் தான் வேண்டான்னு சொன்னேன். இதெல்லாம் நம்புற மாதிரி இல்ல. அவரே குடுக்கலினாலும் நீங்களா கொடுத்த மாதிரி கதை கட்டுவீங்க. இது வாண்ட கதை கட்டி எனக்கு நடி வரப்போகுது. நடந்த உண்மையை தான் நடி சொல்றேன். அதானே, அவங்களாம் விவரமா தான் இருக்காங்க. நீங்க தான் அப்படி முட்டாள் மாதிரி இருக்கீங்க. ஒன்னும் சொல்றதுக்கு இல்ல. ஐயா, உன் கூட என்னடி பெரும் ரோதனையா இருக்குது. என்னடி பைத்தியக்காரி மாதிரி பேசிக்கிட்டு இருக்கவ? உன்கிட்ட பேசினா எனக்கு மண்டை வலியே வந்துடும். இதனால தான் நான் நேரமா வீட்டுக்கே வர்றது இல்ல, லேட்டா வர்றது. வந்தாலே அது நோட்ட இது நோட்டன்னு சொல்லி சொல்லி சொல்லியே நம்மளுக்கு பிபி ஏத்திடுவேன். வீட்டுக்கு வந்துட்டீங்க, காப்பி வைக்கிறேன், காப்பியை குடிங்க. நீயே வச்சு குடி. வாழு 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 வாழுன்னு எப்ப பார்த்தாலும் கத்திக்கிட்டு இருந்தா மனுஷனுக்கு நிம்மதி இருக்குதா? எங்க ஏங்க வாங்குங்க, காப்பி வைக்கிறேங்க. நான் டீ கடையில குடிச்சுக்கிறேன், எனக்கு ஒண்ணு வேண்டாம். ஒன்னு சொல்லிடக்கூடாதே. இத்தனை நாள் இங்க ஆக்கி போட்டோம், துணிமணி துவைச்சு போட்டவன் நான் தான். ஏன் ஒரு வார்த்தை சொல்லிட்டு போறது என்னன்னு தானே கேட்டேன். அதுக்கு எப்படி கத்திட்டு போறாருன்னு பாரு. நம்மள ஒரு வாயும் திறக்க கூடாது சாமி. வாயை திறந்தாலே பொல்லப்பதான் வருது. அவங்களுக்கு ஆக்கி போடுற வரைக்கும் நான் நல்லவ. ஏதாவது சொல்லாம போயிட்டாருன்னு கேட்டா கெட்டவ. நம்மளுக்கு புருஷன் சரியில்லை. புருஷன் சரியா இருந்தா நம்ம எதுனாலும் சொல்லலாம் வைக்கலாம். நமக்கு வாச்சது வருஷ பழப்பா இருந்தா நம்ம என்னத்த சொல்ல முடியும்? அழகு ஊருக்கு போகும்போது கையில் 5000 ரூபா கொடுத்துட்டு போனேன். இப்போ வெறும் 250 ரூபா தான் இருக்கு. இதை வச்சு நாளைக்கு என்னத்தை கறி எடுத்து ஆக்கிறது வைக்கிறது? உமா நில்லு. சொல்லுமா. என்னம்மா? நான் சொல்றதுல இருக்கட்டும், எங்க போயிட்டு வர நீ? இல்லம்மா, அப்படியே சும்மா அப்படியே கால்நடையா நடந்து போயிட்டு வருவோன்னு. ஏண்டி, முதல்ல மாதிரி கிடையாது. இப்போ உனக்கு கல்யாணம் ஆக போகுது. அதுவும் இல்லாம நம்ம ஊர் தலைவர் வீட்டுக்கு மருமவளா போற. இனிமே பொறுப்போட வீட்டோட கடை. இந்த சமையல கத்துக்க வச்சுக்கன்னு சொன்னா அது உன் மண்டையிலேயே ஏற மாட்டேங்குது. ஊரை சுத்திக்கிட்டு இனிமேலாவது பொறுப்போட இருமா. சொன்னா புரிஞ்சுக்க. ஏம்மா, வீட்லயே இருக்கிறதுக்கு சலுப்பா இருக்குமா. எவ்வளோ நேரமா செவுத்தையே பார்த்துக்கிட்டு உட்காந்துட்டு இருக்கிறது. அதான் சரி அப்படியே காலாட போயிட்டு வரலான்னு. சரி சரி, வீட்டுக்குள்ளே இருக்கிறதுக்கு எரிச்சலா தான் இருக்கும். இந்த டிவியை போட்டு பார்க்கலாம், போன் எடுத்து பார்க்கலாம், வைக்கலாம். அப்புறம் சம்மந்தி சொல்லிட்டு போனா அப்படி ஏதோ மாப்பிள்ளையோட நீ வெளியே போற வாரன்னு. எம்மாடி, ஒரு விஷயம் புரிஞ்சுக்கம்மா. கல்யாணத்துக்கு முன்னாடி இப்படி மாப்பிள்ளையோட போறது வாரதெல்லாம் இந்த காலத்துல சகஜமான ஒரு விஷயம் ஆயிப்போச்சு. இருந்தாலும் அவர் ஊர் தலைவர், அவங்க அம்மாவை பத்தி உனக்கே தெரியும். யாராவது ஒருத்தர் நாக்கு மேல பல்ல போட்டு பேசிட்டாங்கன்னா கூட அவங்களுக்கெல்லாம் ஒரு கௌரவம் இருக்கு. அவங்க கௌரவம் நம்மளால கெட்டு போனுச்சுன்னு வரக்கூடாது, சரியா? அவருக்கு நீ தான், உனக்கு அவரு தானே முடிவு பண்ணியாச்சு. நாங்க எல்லாரும் முடிவு பண்ணதுக்கு அப்புறம் நீ உன் கல்யாணத்துக்கு அப்புறம் இஷ்டம் போல வா வை, யாரும் உன்னை எதுவும் சொல்ல மாட்டாங்க. ஆனா கல்யாணத்துக்கு முன்னாடி இப்படி அக்கம் பக்கத்துல வெளியில போய் பாக்குறது வைக்கிறதெல்லாம் வேண்டாமா? அம்மா, அது வந்துமா இவரு எனக்கும் நிலைமையெல்லாம் புரியுது. நானும் வயசெல்லாம் கடந்துதான் வந்தேன். நமக்குன்னு ஒருத்தர் பிடிச்சி போய் நம்மளும் ஒரு கட்டிக்கணும்னா நம்மளும் இப்படிதான் பார்க்கணும் வைக்கணும்லாம் தோணும். தோணாதவங்க யாராவது இருக்காங்களா என்ன? ஆனா அதெல்லாம் இப்போதைக்கு வேண்டாமா, சரியா? அவங்களும் வேற ஊர்ல பெரிய மனுஷங்க. 4 இடத்துல போய் பஞ்சாயத்து பண்ணணும் வைக்கணும். நம்ம இப்படி போறது வாரதெல்லாம் 4 பேர் பார்த்து பேசினாங்கன்னா
சம்மந்திக்கு அது அசிங்கம் இல்ல கெட்ட பேர் இல்லம்மா. அதுக்காக தான் புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஏத்தாப்புல நடந்துக்கணும். நாளைக்கு நீ போய் வாக்கப்பட்டு வாழ போற வீடு, அவங்க யாரும் உனக்கு ஒரு வார்த்தை பேசிடக்கூடாது. இந்த ஆத்தாவோட வளர்ப்பு என்னைக்கு தப்பா போச்சுன்னு சொல்லக்கூடாது. காலத்துல சொல்லுவாங்க, ஆத்தங்கரையில அம்மாவை பார்த்தா பிள்ளைய வீட்டுல பார்க்க வேணான்னு. அப்படி நான் நல்ல பேர் வாங்கி வச்சிருக்கேன். அந்த பேரை நீ தான் காப்பாத்தணும், சரியா? சரிம்மா. ஏற்கனவே உனக்கே தெரியும். நம்ம அமுதாவை எடுத்துக்க. கல்யாணத்துக்கு முன்னாடி அவன் கூட பேசுறது வைக்கிறதுலாம் இருந்துட்டு கல்யாணத்துக்கு அப்புறம் அவன் எம்பிட்டு அடி உத வாங்கினா உனக்கே தெரியும். வெளியே சுற்றி வெளியே நின்னா கூட அததுக்கு அடி வாங்கிட்டு உத வாங்கிட்டு கிடந்தா. அந்த மாதிரியெல்லாம் நீ இருக்கக்கூடாதும்மா. கல்யாணத்துக்கு முன்னாடி எல்லா ஆம்பளைங்களும் சந்தோஷமாக தான் பேசுவாங்க வைப்பாங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் நம்ம எல்லாம் மாறிடுவாங்க. அதுக்கப்புறம் நீ என் கூட சுற்றுற மாதிரி தானே நீ அங்கிட்ட சுற்றி இருப்ப அப்படின்ற பேச்செல்லாம் வந்துடுமா. அந்த மாதிரி பேச்செல்லாம் வாங்கிடக்கூடாது. அதுக்காக தான் சொல்கிறேன். இத்தனை நாள் நல்ல பிள்ளைன்னு பேர் வாங்கிட்டு இன்னைக்கு நம்ம கெட்ட பேர் வாங்கிடக்கூடாது. இந்த உலகத்தில் கெட்ட பேர் வாங்குறது ஒரு நிமிஷத்தில் வாங்கிடலாம். நல்ல பிள்ளைன்ற பேர் கட்டையில் போகிற வரைக்கும் வாங்க முடியாது. அதுக்காக தான் சொல்கிறேன். கல்யாணத்துக்கு அப்புறம் நீங்கள் எங்கே வேணாலும் போங்க வாங்க. உங்களை கேட்குறதுக்கு வைக்கிறதுக்கு எங்கள் யாருக்குமே உரிமை கிடையாது. கல்யாணத்துக்கு முன்னாடி ஒழுங்காக இருந்துக்கணும். நீ மாப்பிள்ளைகிட்ட பேசணும் வைக்கணும்னா அந்த ஃபோன் இருக்குல்ல, ஃபோன் பண்ணி பேசிக்க வச்சுக்க. யாரும் நீ எதுவும் சொல்ல போகிறதில்ல. யாருக்கும் தெரியவும் போகிறதில்ல. அதுவும் நான் தோட்டம் அங்கே இங்கேன்னு இந்த பார்க்கறது வைக்கிறதெல்லாம் வேண்டாம். அப்போதைக்கு புரிஞ்சுக்கணும். சரிம்மா. இன்னும் ஒரே ஒரு மாதம்தான். ஒரு மாதம் முடிஞ்சதுன்னா அப்புறம் என்ன கல்யாணம். ஒரு மாதம் பொறுத்துக்கணும். சரிங்கம்மா. சரிப்பா வா. கல்யாணத்துக்கு முன்னாடி பார்க்கறது வைக்கிறது வேணான்னு சொல்கிற அம்மா கிட்ட கல்யாணத்துக்கு முன்னாடியே என் கற்பை இழந்துட்டேன்னு நான் எப்படி சொல்கிறது? இந்த விஷயம் மட்டும் இந்த குடும்பத்தில் யாருக்காவது தெரிஞ்சது உயிரையே விட்டுருவாங்க. ஐயோ கடவுளே, இந்த ஒரு மாதம் எப்படியாவது சீக்கிரம் ஓடிடணும். ஐயோ இதை நினச்சி பார்க்கும்போதெல்லாம் பக்குன்னு இருக்கு. என்னடா மச்சான், இவன் வருவானா வரமாட்டானா? வரட்டும், இன்னைக்கு வரட்டும், பார்த்துப்போம். வாசு இங்கே தான் நிற்கிறானா? வாசு கேக்குதுடா, கம்முன்னு இரு. வாசு. டேய் மச்சி கம்முன்னு இருடா. வாசு உங்ககிட்ட தாண்டா பேசிட்டு இருக்கேன், கேட்கலையா? டேய் மச்சான், நம்மலாம் உண்மையே சொன்னா கூட பொய்ன்னு சொல்றாங்கடா. அதனால நம்ம அதுக்கு ஏத்தாப்புல இருந்துட்டு போயிடணும். யாரையும் கஷ்டப்படுத்த வேணாம். ஏன்டா இப்படி பேசுற? நான் உன் மேல இருக்கிற உரிமையில தானடா பேசுனேன். இவ்வளவு தூரம் சொல்ற, அதுக்காக பேசுறேன். சொல்லு காவியா. டேய் நீ என் மேல கோவத்துல இருப்பன்னு தெரியும். ஆனால் என் நிலைமையை நீ புரிஞ்சுக்கோடா. எங்கள் அப்பா தினந்தோறும் குடிச்சிட்டு வந்து எங்கள் அம்மாவை போட்டு அடின்னு அடிப்பார். இங்கே பாரு, நான் குடிக்கலன்னு சொல்லிட்டேன். சும்மா நான் குடிகாரன்ற மாதிரியே நீ பேசிகிட்டு இருக்க. டேய் நான் அதுக்கு சொல்லடா, குடிச்சு நீ உடம்ப கெடுத்துக்கிட்டா அது எனக்கும் தானடா கஷ்டம். எத்தனை பேர் இந்த குடியால் அழிஞ்சிருக்காங்க தெரியுமா? இந்த குடியால் வாழ்ந்தவங்கன்னு ஒருத்தரை சொல்லு. கடை வச்சிருக்கவங்களாம் நல்லா தானே இருக்காங்க. ஆமாம், கடை வச்சிருக்கவங்களாம் நல்லா இன்னைக்கு இருப்பாங்க. நாளை பின்ன இந்த நிலமை அவங்க குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு வரும்போது அந்த வலியை வேதனை அவங்க புரிஞ்சுப்பாங்க. அதெல்லாம் ஏன்டா உனக்கு புரிய மாட்டேங்குது? அதுவும் இல்லாமல் எத்தனை பெண்களோட சாபம் தெரியுமா? அதெல்லாம் புரிஞ்சுக்கடா. இதெல்லாம் வேணாண்டா. நான் குடிக்கலன்னு சொல்லிட்டேன். இப்போ இதுக்கு தான் நீ வந்தியா? டேய் கோவப்படாதடா. எதுக்குடா கோவப்படுற? நான் உங்ககிட்ட பொறுமையாக தானே பேசுறேன். இப்பெல்லாம் நீ என்கிட்ட சண்டை போடுற மாதிரி தான் பேசிட்டு இருக்க. டேய் நான் உன்கிட்ட சண்டை போடலடா, பொறுமையாக தான் பேசுகிறேன், புரிஞ்சுக்கோ. எனக்குமே உன்னை விட்டா யாருடா இருக்கா? என் அம்மா அப்பாவுக்கு அப்புறம் என் மனசு முழுக்க காதல் வச்சிருக்கிறதுனா அது உன் மேலே மட்டும்தான்டா.
அது ஏன்டா உனக்கு புரிய மாட்டேங்குது? இங்கே பாரு, என் அப்பா அம்மாவுக்கு அப்புறம் நான் விரும்புகிற ஒரே பொண்ணு நீ தான். ஆனால் நீ தான் என்னை புரிஞ்சுக்காம பேசுகிற. அது எனக்கு சங்கடமாக இருக்குல்ல. படுபாவிக்குள்ள நான் அன்னைக்கு 50 தூரம் சொல்லியும் இவன் கூட கை கோத்துக்கிட்டு நிற்கிறாளே. ஏய் காவியா! ஆத்தாடி, சுண்டலை சொட்டு போடாமல் வந்திருக்கேன். நம்மளை பார்த்துச்சு இன்னைக்கு உரிச்சிரும். ஓடிடுடா வாசு. ஆத்தாடி, இவன் எப்போ ஓடுனா? ஐயோ, இவனை பார்த்தோன்னே இவன் ஓடிட்டான் போல இருக்கே. அன்னைக்கு 50 தூரம் நான் சொல்லியும் நீ இந்த வேலை பார்க்குறேனா? அப்ப பெத்த தகப்பன்னு நான் உனக்கெல்லாம் எதுக்கு? அப்பா, நீங்க நினைக்கிற மாதிரி எதுவும் இல்லப்பா. ஊர்ல உள்ளவன் எல்லாரும் சொன்னாங்க, பொம்பளை பிள்ளைய படிக்க வைக்காத, வீட்டோட விடு, ஒரு வயசுக்கு மேல பிள்ளைய கட்டி கொடுன்னு. ஆனா அவங்க பேச்செல்லாம் கேட்காம நம்ம தான் கஷ்டப்பட்டாலும் நீ நல்லா படிச்சு ஒரு நல்ல நிலைமைக்கு வரணும்னு உன்னை கஷ்டப்பட்டு நாங்க படிக்க வச்சா நீ என்ன வேலை பார்த்துக்கிட்டு இருக்க? அன்னைக்கு நான் சொல்லி நீ இந்த வேலை பார்க்கறனா உனக்கு எம்பிட்டு திமிரு, எம்பிட்டு நெஞ்சலத்தான் உனக்கு. உன்னையெல்லாம் திருத்த முடியாது. நீ எல்லாம் திருந்துற ஜென்மமும் கிடையாது. உன்னையெல்லாம் நான் என்ன சொல்றதுனே தெரியல. அதான் சொல்றாங்கல்ல, பாடுற வாயும் ஓடுற காலம் ஆடுற காலம் என்னைக்கு நிக்காதுன்னு. அது சரியா போச்சு. நீ எல்லாம் இதுல ஊறி போயிட்ட. இனி உன்னை திருத்தவே முடியாது. நீ வீட்டுக்கு வா. நீ படிச்சு கிழிச்ச வரைக்கும் போதும். நீ வீட்டுக்கு வா. இன்னைக்கு இருக்குது அவனுக்கு. எத்தனை தடவை நான் சொன்னாலும் நான் செய்யறதுதான் செய்வேன்னு நீ செஞ்சினா அப்போ உனக்கு எம்பிட்டு நெஞ்சழுத்தம். தான் பிடிச்ச முயலுக்கு 3 கால் நெருக்கியா? 3 காலையும் முறுக்கி அடுப்படியில போட்டேன்னு வைக்கி, காலத்துக்கு எந்திரிச்சு வெளியே வர முடியாது. பெத்த தகப்பேன் எதுவும் சொல்ல மாட்டான். அவன் ஒரு குடிகார பையன். நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை பார்ப்போம். அவன் இப்படிதான் புலம்பிக்கிட்டு இருந்தான்னு நினைச்சியா நீ? வா, இன்னைக்கு வீட்டுக்கு வா. உனக்கு இருக்குது இன்னைக்கு. இத்தனை நாள் இந்த அப்பன் கத்திட்டு போயிடுவான், அவனுக்கு ஒரு வேலை பொழப்பில்லைன்னு நினைச்சிருப்ப. வா, இன்னைக்கு தெரியும் உனக்கு. அடே, உனக்கு இருக்குடா, இன்னைக்கு உனக்கு இருக்குது. உன்னை தூக்கி போட்டு மிதிக்கல அப்புறம் நான் ரகு கிடையாதுடா. ரெண்டு பேரும் வெளியே போயிட்டாங்க. எப்ப வருவாங்க என்ன ஏதுன்னு தெரியல. சாப்பாடு தான் ஆக்கணும். இந்த பையன் வேற இன்னைக்கு வாரேன்னு சொன்னா, வாரானா என்னன்னு வேற தெரியல. வரும்போது பசியோட வருவான். அவனுக்கும் சோத்தை எதுவும் பொங்கி வைக்கணும். இது என்ன பாத்திரத்துல என்னமோ இருக்கு? என்னது? அரிசி ஊற வச்சிருக்க போல இருக்கு. அரிசி ஊறிடுச்சு போலயே. இன்னும் உளுந்து என்னென்னமோ போட்டு வச்சிருக்குது. என்னத்துக்குன்னு தெரியலையே. ராணியே, ராணியே, ராணி, ராணி. வர வர அந்த சின்ன பொண்ணோட சேர்ந்துக்கிட்டு மாமியாரை மதிக்காத மாதிரி தான் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கா. இம்புட்டு நேரம் கத்திக்கிட்டு இருக்கேன், காதுல வாங்குறாளான்னு பத்தியா? அம்புட்டும் எகத்தாலும். இருக்கட்டும் இருக்கட்டும், என் பையன் வரட்டும், இதுக்கு ஒரு முடிவு கட்டுறேன். எல்லார் வீட்லயும் தான் மருமவ இருக்க மாதிரி நம்ம வீட்டுல மருமவ இல்ல அப்படின்னு நினைச்சு ரொம்ப சந்தோஷப்பட்டேன். இந்த இத்தனை நாள் வரைக்கும் வீட்டுக்கு மருமகன் எவனும் வரல. இப்ப மருமகன் வரவும் அவரை நம்ம பார்க்கவும் வைக்கவும் வயிற்றுச்சல். அதுதான் என்னைக்கு இவளையே தூக்கி தலைமாட்டில் வச்சுக்கணும், மற்றவங்களெல்லாம் கண்டுக்க கூடாது. இப்போ என் பிள்ளைங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைஞ்சிருச்சுனோட இந்த இப்போ வயிற்றுச்சல் பிடிச்சிக்கிட்டு கிடக்கிறா. இன்னைக்கு இருக்கட்டும் பாரு. ராணி, சொல்லுங்க அத்தை. கூப்பிட்டா எந்திரிச்சு கூட உட்காந்து என்னன்னு கேட்க முடியாதோ? தலை வலிக்குது, அதான் சத்த நேரம் படுப்போமேனு படுத்தேன். இப்ப என்ன? இத்தனை நாளா உனக்கு எந்த தலைவலியும் வரல, இப்பதான் உனக்கு தலைவலி காய்ச்சல் எல்லாம் வரும். இப்ப என்னத்த ஆயிப்போச்சு? இப்ப எதுக்கு கத்துறீங்க? அடிக்கிற வெயிலுக்கு மண்டையெல்லாம் ரொம்ப வலிக்குது. அதான் சரி கொஞ்ச நேரம் தூங்கி எந்திரிச்சா உடம்பு நல்லா இருக்குன்னு வந்து படுத்தேன். இப்ப என்ன ஆயிப்போச்சு? நானும் பாத்துக்கிட்டு தான் இருக்கேன். வீட்டுக்கு மாப்பிள்ளையும் பிள்ளையும் வந்ததுல இருந்து நீ மூஞ்சி தூக்கி வச்சுக்கிட்டே இருக்கிறத. இப்ப அவங்க என்ன திங்கிற சோத்துல நஞ்சையும் வம்பியும் கலந்தாங்க. எதுக்கு இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க நீ? நான் வாயை திறக்க கூடாதுன்னு பாத்துக்கிட்டு இருந்தா ஓவரா தான் பண்ணிக்கிட்டு இருக்க நீ. இப்ப நான் என்ன பண்ணுனேன்? நான் பாட்டுக்கு தானே என் வேலை ஒண்ணு நான் ஒண்ணுன்னு இருக்கேன். எந்த வேலையும் செய்யாம வந்து படுத்திருந்தனா கூட ஒரு நியாயம் சொல்லலாம். எல்லா வேலையும் செஞ்சுட்டு தானே வந்து படுத்திருக்கேன். நானும் பாத்துக்கிட்டே தான் இருக்கேன். வர வர உன் போக்கே சரியில்லை. என் பையன் இருக்க வரைக்கும் ஒரு இது மாதிரி இருந்த, இப்ப என் பையன் வீட்டுல இல்லைன்னோனையும் உன் குணத்தை காட்டுற. இப்ப யாரு என்ன பண்ணா? இப்ப நீங்க எதுக்கு இப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்க? அரிசியை ஊற வச்சிருக்கியே, அது எதுக்கு ஊற வச்சிருக்க? அவங்க 2 பேரும் வெளியே படத்துக்கு போயிருக்காங்க. வந்தோடனே பசின்னு வருவாங்க. அந்த பையனும் ஊர்ல இருந்து வருவான். அவனும்
வச்சுக்காத சொல்லிவிட்டேன். இதுக்கப்புறம் ஏதாவது பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் நான் மனுஷியா இருக்க மாட்டேன். இங்கே பாருங்க அத்தை, நான் பாட்டுக்கு தான் என் வேலை ஒன்று நான் ஒன்றும் இருக்கேன். யார்கிட்டயாவது நான் ஏதாவது ஒன்று பேசுகிறேன்னா வைக்கிறேனா? எதுக்கு இப்படி என்னை கரிச்சு கரிச்சு கொட்டிக்கிட்டு இருக்கீங்க? என்னையும் என் பிள்ளைய பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது? இங்க பாரு, இந்த இதெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத சொல்லிவிட்டேன். அரைஞ்சு போடுவேன். ஏத்தா அப்படிதான் மாப்பிள்ளை பிள்ளைய வெளியே கூட்டிட்டு போறேன்னு சொன்னா போகாதன்னு சொன்னா இருக்க பிறகு ஒரு மாட்டுக்கு ஒரு சூடுன்ற அடிக்கிற பேசுற. என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க நீ? என்ன என்ன அசிங்கப்படுத்திக்கிட்டு இருக்கியா நீ? இன்னைக்கு என் பையன் வரட்டும், வந்தோடனே அவன்கிட்ட நான் பேசிக்கிறேன். நானும் பார்த்துக்கிட்டே தான் இருக்கேன். ஓவரா தான் நீயும் பண்ணிக்கிட்டு இருக்க. என் பிள்ளைங்க நல்லா இருந்தா உனக்கு பிடிக்காதோ? இத்தனை நாள் நீ அதிகாரம் தான் இந்த வீட்டுல. இன்னைக்கு என் பிள்ளையெல்லாம் கல்யாணம் பண்ணி நல்லா இருக்காங்க, அப்பதான் என் குடும்பம் ஒன்று சேர்ந்துருக்குன்னு வயிற்றுச்சல் பிடிச்சி கிடக்குறியா நீ? இங்கே பாருங்க அத்தை, ரொம்ப வார்த்தையை வீசுறீங்க. இது நல்லதுக்குன்னு சொல்லிட்டேன். அப்ப நீ மட்டும் பண்றது நல்லாவா இருக்குது? மாப்பிள்ளை வந்திருக்க நேரம் வேணும்னே நீ பண்ணிக்கிட்டு இருக்க. எனக்கு எதுவும் தெரியாதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியா? அவளோட சேர்ந்துக்கிட்டு குசு 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 குசுன்னு பேசிக்கிட்டு ஆளை கண்டு அப்படியே நடிக்கிறது. என்ன பழக்கம் பழகிட்டு இருக்க நீ? இந்த வீட்டுக்கு மருமவ தானே நீ? அவதான் அவன் மாமியாரை மதிக்க மாட்டா, வைக்க மாட்டா. உனக்கு என்ன வந்துச்சு? இத்தனை நாள் நல்லா தானே இருந்த. என் பையன் இருக்க வரைக்கும் ஒரு மாதிரி, இப்ப ஒரு மாதிரி நடிக்கிறியோ? நான் நடிக்கிறதாவே வச்சுக்கோங்க, போதுமா? வரட்டும், இன்னைக்கு என் பையன் ஊர்ல இருந்து வரட்டும். இதுக்கு ஒரு முடிவு நான் கட்டுறேன். ஆத்தாடி ஆத்தா, ஊர்ல எல்லார் வீட்லயும் தான் மருமவ இருக்காங்க. இப்படியா இருக்காங்க காஞ்சி போய்? அம்மாடி அம்மா, தாங்கன்னா எப்பயும் உங்களே தாங்கிட்டு கிடக்கணும். என் பிள்ளைங்க எல்லாம் நல்லாவே இருக்க கூடாது. இத்தனை நாள் வரைக்கும் என் புள்ள பிரிஞ்சு இருந்தா இன்னைக்கு ஒண்ணு சேர்ந்திருக்கானோட வயிற்றுச்சல் பிடிச்சு கிடக்குற நீயே. நீயும் ஒரு பொம்பளை பிள்ளைய பெத்து வச்சிருக்கன்றத மறந்துடாத. அம்மா ஒன்றும் இல்லை, சரியா? போ, போய் விளையாடு. ஏம்மா நீ அழுவுற? நான் அழலம்மா, நீ போ. அம்மா, இந்த அப்பா உன்னை திட்டிகிட்டே இருக்குதானம்மா? பெரியவங்கன்னா அப்படிதான் இருப்பாங்க. இப்போ இருமா, அப்பா வந்து நீ சொல்லுவா. அழாதம்மா. நான் இப்ப எதுவும் குழம்பு வைக்கலடி. காலையில தட்டைப்பயிர் போட்டு குழம்பு வச்சேன், அதுவே கிடக்குது. தட்டைப்பயிர் குழம்பா? நான் தோசை தான் ஊத்துவேன்னு பார்த்தேன், சட்னி அரைச்சிட்டேன், பருப்பு வேற இல்ல சாம்பார் வைக்கிறதுக்கு. ஏடி, என்னைக்காவது உன் வீட்டுல இருக்குன்னு வார்த்தை வந்திருக்கா? எது எடுத்தாலும் அது இல்ல, இது இல்ல, அது இல்ல, இது இல்லன்னு என்னடி குடும்பம் நடத்துற? ஒரு பொருள் இல்லைன்னா முன்னே வாங்கி வை. இப்படி இல்ல இல்லன்னு மங்கள பாட்டு பாடாம நான் என்னக்கா பண்ண முடியும்? அந்த ஆளு கொடுத்தாதானே வாங்குறதுக்கு. ஆமா, ஆனா அவனா இத சொல்லிரு. அது நெசமா தாத்தா, அன்னைக்கு 500 ரூபாய் கொடுத்தாரு. இந்த புள்ள பீஸ் கட்டணும், அதுக்கு வேணும் இதுக்கு வேணும்னு கேட்டு வாங்கிட்டு போயிட்டா. அப்புறம் வீட்டுக்கு ஒரு 500 ரூபாய் கொடுத்தா அப்படி அதையும் அவளுக்கு அது நோட்டு வாங்கினா அது வாங்கி இது வாங்கணும் வாங்கிட்டு போயிட்டா. அப்புறம் நான் என்ன பண்ண முடியும்? கஷ்டத்தோட கஷ்டமா அந்த பிள்ளைய படிக்க வச்சு புள்ளான்ட்டு நான் அதுக்கு செலவு பண்ணி விட்டேன். கொஞ்சோண்டு குழம்பு இருந்தா கொடுக்க. ஏடி, தோசைக்கு தட்டைப்பயிர் புளி குழம்பு நல்லாவாடி இருக்கும். கேட்டா அந்த ஆளு குடிச்சுட்டு தாக்கா வருவான். அந்த ஆளுக்கு சாம்பார் கிம்பார் ஏதாவது இருந்தாக்கா தொண்டை குழியில இறங்கும். இதுன்னா அப்படியே குடிச்சு இருக்கிறதுக்கு எதுவும் தெரியாது. அப்படியே ஊத்தி போட்டு அந்த ஆளு படி சாப்பிட்டு போய் கவுந்துருவது. கொஞ்சோண்டு கொடுக்கா. இப்படியே வாங்காலமும் ஓடுது போ. புள்ளைய ஒழுங்கா லட்சணமா வளர்க்க தெரியல. எப்ப பார்த்தாலும் அடுத்த விடே கதின்னு கிடக்குறாப்ப. அம்மா